விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். மண் மாதிரியை எடுக்கிறது எப்படி, எந்தெந்த இடத்துல எடுக்கணும், எந்தெந்த இடத்துல எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்மகிட்ட விளக்குறதுக்காக ஸ்பிக் மற்றும் கிரீன் ஸ்டார் நிறுவனத்திலிருந்து அருள் கண்ணன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. சார், நீங்கள் அந்த மண் மாதிரி எடுக்கிறத பற்றி கொஞ்சம் விளக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கி மண் டெஸ்ட் எடுத்தீங்கன்னாக்கி நம்ம மண்ணில் இப்போ ஒரு கிராப் இப்போ நீங்கள் நெல் போட போகிறீங்க அப்படின்னாக்கி உங்கள் மண்ணில் அதுக்கு போடுறதுக்கு முன்னாடி உங்கள் மண்ணில் எவ்வளோ சத்து இருக்குது, இப்போ எவ்வளோ பற்றாக்குறை இருக்குதுன்னு தெரிஞ்சு நீங்கள் அந்த பயிர் செஞ்சீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நம்ம நியூட்ரிஷன் அது கொடுக்கலாம். அப்படி தெரிஞ்சு நீங்கள் போட்டிங்கன்னா என்ன பண்ணலாம்னா குறைவான செலவில் அதிகமான மகசூல் எடுக்கலாம். சப்போஸ் இப்போ தலைச்சத்து உங்கள் மண்ணில் கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கி நீங்கள் இப்போ அந்த சாயில் டெஸ்ட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு தலைச்சத்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த யூரியா போடுவீங்களா, அதை கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் கூட்டி போட்டுக்கலாம். அப்போ என்ன பண்ணால் ஆல்ரெடி வர்றதை எப்போ மாதிரி வர்றத மகசூலை விட கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம். ஸோ இதுதான் இதோட ஒரு பெனிஃபிட்டு. இப்போ நான் எப்படி மண் மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது அதோட வேர் ரூட் இருக்குது பார்த்தீங்களா, ரூட் எவ்வளோ ஆழத்துக்கு போகும். இப்போ நெல் அப்படின்னாக்கி ஒரு அடிக்கு மேலே அது போகாது. ஸோ என்ன பண்ணனாக்கி ஒரு அடி ஆழத்துக்கு இந்த மாதிரி வி ஷேப்பில் வெட்டிக்கணும். வெட்டிக்கிட்டு அந்த வி ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மண்ணத்துக்கு சைடில் வச்சுட்டு அந்த ஒரு அடி ஆழத்துக்குள்ள குழிக்குள்ள உள்ள பார்த்தீங்களா சைடில் உள்ள மண், அந்த ரெண்டு மண்ணையும் மட்டும் அந்த குழிக்குள்ள போட்டு ஒரு ஏக்கருக்கு ஒரு 7-8 இடத்துல எடுக்கணும். 8 இடத்துல நம்மளுக்கு நேராக ஸ்ட்ரெயிட் லைனாக போய் எடுக்காமல் ஜிக்ஸாக்காக போய் எடுக்கணும். சரிங்களா? உங்களுக்கு எங்கெல்லாம் தோணுதோ வரப்பு ஓரத்தில் எடுக்காமல் அந்த லேண்டுக்குள்ளே ஒரு 7-8 இடத்துல அந்த வி ஷேப்பில் வெட்டி ஒரு குழிக்கு ஒரு 1/4 கிலோ மண் அந்த மாதிரி எடுத்து ஒரு 7-8 குழிக்கு எடுத்தீங்கன்னாக்கி ஒரு 4 கிலோ மண் வச்சுக்கோங்களேன். எடுத்து அதை மொத்தமாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு நல்ல சுத்தமான தரையில் நல்லா வட்டமாக பறிச்சு வச்சுட்டு அதில் ப்ளஸ் குறி போடணும். ப்ளஸ் குறி போட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிற மண்ணை எடுத்து விட்டணும். மற்ற 2 ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிற மண்ணை எடுத்து திரும்ப ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி அதே மாதிரி வட்டமாக பறச்சு வச்சுக்கணும். இதே மாதிரி ஒரு 2 வாட்டி பண்ணி ஒரு 1/4 கிலோவில் ஒரு 1/2 கிலோ மண் சாயில் சாம்பிள் ஈரமாக இல்லாமல் நல்லா காஞ்ச மண்ணை எடுத்து அனலைஸ் கொடுத்தாங்கன்னா நல்லா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஏன் நம்ம ஈரமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம்னாக்கி, அதாவது ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மண்ணில் நம்ம சத்துலாம் ஒரு நிலையில் இருக்காது. இப்போ ஒரு இடத்துல ஈரமாக இருக்குன்னு ஒரு இடத்துல காஞ்சிருக்குனாக்கி அந்த ஈரமாக இருக்கிற இடத்துல நியூட்ரிஷன் கண்டென்ட் மாறும் சாயில் அனலைஸ் பண்ண முடியல. ஸோ நீங்கள் வெட் கண்டிஷனில் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ட்ரையாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? இதான் இதோட முக்கியமான இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுலலாம் எந்த சைட்லாம் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அதாவது வரப்பு உரங்கள் எடுக்கக்கூடாது. ஏன்னாக்கி உங்களுக்கு வரப்பு உரங்கள் நீங்கள் எந்த ஒரு பயிரும் கிராப் பண்ண போட மாட்டீங்க. ஸோ அந்த இடத்துல எடுக்கிறது உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. அதுக்கப்புறம் லேண்ட் ட்ரையாக இருக்கும் சொல்லி தான் எடுக்கணும். இப்போ நீங்கள் நெல் போட போகிறீங்க அப்படின்னாக்கி அதுக்கு முன்னாடி எடுக்கணும். நெல் போட்டிங்க விதைச்சிட்டிங்க அப்படின்னாக்கி எடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் அதில் உரம் போட்டிருப்பீங்க, தண்ணி கட்டியிருப்பீங்க. ஸோ அதில் நியூட்ரிஷன் மாறும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஒரு எருவு கொட்டிக்கிங்கனாக்கி அதை சுற்றி எடுக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி தான் ட்ரையான லேண்டில் எம்டி லேண்டில் எடுக்கணும். எந்த ஒரு உரமும் போட்டுருக்கூடாது. இப்போ ஒரு மாடு கட்டியிருக்கீங்க அந்த லேண்ட்லனாக்கி மாடு கட்டின இடத்து பக்கத்தில் எடுக்கக்கூடாது. அதில் அது யூரின் போயிருக்கும். அதில் நைட்ரஜன் அது அதிகமாக காட்டும். சரிங்களா? அது மாதிரி ஒரு மரம் இருக்குனாக்கி மரத்துக்கு கீழே எடுக்கக்கூடாது. அதோட இலைலாம் விழுந்திருக்கும். இலை விழுந்துற இடத்துல தலைச்சத்து அதிகமாக காட்டும். ஸோ இப்போ 2 மரம், இப்போ மரத்துக்கு நீங்கள் நான் இப்போ தேக்கு மரம் வைக்கிறேன், இல்லை ஒரு அத்தி மரம் வைக்கிறேன், எனக்கு அதுக்கு சாயில் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கி 2 மரத்துக்கு இடையில அந்த வெயில் விடும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மண் எடுக்கணும். சாயில் சாம்பிள் டேக் பண்ணணும்.